ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த செயின் ஆஃப் எடிஷனோட 6th பார்ட் பார்க்கலாமா? ஸோ 5th பார்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஒரு டவுட், எல்லா பாட்டுக்கும் வரதை விடவும் போன பாட்டுக்கு கம்மியாக தான் வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன் அவங்க போன பாட்டு உங்கள் யாருக்கும் பிடிக்கவே இல்லையா? நான் நல்லா கொடுக்கலையா? எனக்கு தெரியல. ஆனால் போன பாட்டு எனக்கு நிஜமாலுமே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட நானே ஒரு 7-8 தடவை கேட்டேன். போய் சொல்லாது, நிஜமா ப்ராமிஸாக நானே ஒரு 7-8 தடவை கேட்டேன். நல்லா இருந்துச்சு. நானே திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். ஸோ உங்கள் யாருக்கும் பிடிக்கலையா? அதனால தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலையா? ஸோ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா? அப்படி இருந்தால் கூட இந்த தடவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து விழாக்குள்ளெல்லாம் வேண்டாம். ஸ்ட்ரெயிட் நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். ஆரம்பமே அமர்க்கலமாக உள்ளது. சரி வாங்க போகலாம். ஆமாம், நான் எந்த வீடியோ வளராமல் பண்ணியிருக்கேன்? எல்லா வீடியோலையும் வளரி தான் ஆரம்பிப்பேன், வளரி தான் முடிப்பேன், நடுவுலையும் வளருவேன். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நம்ஜூனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதை பற்றி இந்த பாட்டி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதோடு முடித்தேன். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பாட்டி இப்படி ரீமேரேஜ் பற்றி பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கல்யாணத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்ம ஆண்களுக்கு பேசுகிறதுக்கான 4 பேர் 4 விதமாக பேச தானே செய்வாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பாட்டிக்கு காதில் கேட்குற விதமாகவே வந்துட்டு இன்னும் ஜியான் ஃபேமிலிக்கு வந்து எந்த ஹையரும் வரலை. அது முக்கியமாக அவங்களோட பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து குழந்தை பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஊசி வச்சு குத்துற மாதிரி நிறைய பேசின்னு பேசியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து அப்போ யோசிச்சு பார்க்கும்போது, ஸோ நம்ம பேரன் வாழ்க்கையை வந்து நம்ம செட்டில் பண்ணணும். ஸோ அப்போ யோசிக்கும் போது ரீமேரேஜ் பண்ணி வைக்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு வாரிசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்காக தான் வந்து ரீமேரேஜ் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ பேக் டு த ஸ்டோரி. பாட்டி சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப அப்படியே ஃப்ரோஸ் ஆகிடுறாங்க. முக்கியமாக வந்து ஜின் அப்புறம் நம்ஜன் 2 பேருமே ஃப்ரோஸ் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஸ்பூனோட சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்திருக்குல்ல, சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த சத்தம் இப்போ எதுவுமே கேட்கல. மயான அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது டைனிங் டேபிள். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலை. பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து நம்ஜூனுக்கு வந்து கோபம் வருது. உள்ளே உடஞ்சி போயிடுறாங்க. அப்படியே வந்து பாட்டியை பார்த்து, பாட்டி ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே பாட்டி இருந்துட்டு, நீ வாயை மூடு சரியா, நீ பேசாத. நான் எனக்கு அங்கே இவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? எல்லோரும் என்னென்ன வார்த்தைலாம் சொல்லி பேசுகிறாங்க தெரியுமா? இந்த ஜியான் ஃபேமிலி, இந்த கிரேட் ஜியான் ஃபேமிலி எல்லோரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. அது உனக்கு அசிங்கமாக தெரியல, எனக்கு அசிங்கமாக இருக்குது. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீ ஒரு வார்த்தை பேசாத, நான் சொல்கிறது தான் இங்கே, வேறு யாரும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க, நீ பேசக்கூடாது அப்படின்னு. பாட்டி எதிர்த்து யாராலும் எதுவுமே பேச முடியல. அந்த பாட்டி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விஷத்தை கக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சின்ன தான் பாவம், மனசு அவ்வளோ தான் உடஞ்சி போயிடுது. அவங்க மனசே கொதிக்குது. நம்ம நம்ஜூனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த கோவத்தில் கையை மடக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க, மடக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்படியே டேபிளில் ஒரு தட்டு தட்டுறாங்க. தட்டுற தட்டில் வந்து பிளேட்டெல்லாம் வந்து அப்படியே அதிரும் இல்லை. அவங்க ஒரு அடி அவ்வளோ கோவத்தில் வச்சு அப்படி அதிரும் இல்லை, அப்படி மேலே போயிட்டு கீழே வரும்ல பிளேட்லாம். ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ நம்ஜூன் வந்து எதுவுமே பேசவே இல்லை. அவங்களுக்கு கோவம், அவ்வளோ கோவம் வருது, ஆத்திரமாக வருது. ஒரு வார்த்தை அங்கே பேசாமல் அவர் யாரையும் வந்து நிமிந்து கூட பார்க்காம அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. சின்ன அப்படியே வாய் வந்து கடிச்சு பல்ல வந்து அப்படியே வந்து லிப்ஸை போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க. கத்தி அழுதுட்டு கூடாது, எல்லாரும் முன்னாடி நம்ம அழுதுறவே கூடாது அப்படிங்கிறதுனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக வாய் கடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ஜூனுக்கு வந்து ஜின்னு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ஜூன் வந்துட்டு சின்ன பிடிச்ச திட்டலாம், அவங்கக்கிட்ட பாசமாக ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது, அதெல்லாமே இருக்கும். ஆனால் வந்து நம்ஜூனோட மனசு வந்து அது என்றைக்குமே சின்னுக்கு மட்டும்தான் சொந்தம். அது வந்துட்டு ஒரு குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நம்ஜூனால் வந்து எப்படி சொல்கிறது, ஜீரணிக்கவே முடியல. அவங்கள அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஜின்னு மட்டும்தான் அவங்களோட உலகம். ஜின்னு மேலே உயிரே வச்சுருக்காங்க. என்ன அவங்களுக்கு வெளியில் காமிக்க தான் தெரியாது, அந்த லவ்வை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் சின்ன மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க இடத்துல இன்னொருத்தங்களை வந்து நம்ஜூன் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ஜூன் அங்கேருந்து போயிட்டா இல்லையா? போனோடனே இந்த பாட்டி தான் எந்திரிக்கிறாங்க. அவங்களும் பயங்கர ஃபோர்ஸில் எந்திரிக்கிறாங்க. ஸோ அப்படி காலை கீழே வைக்கிற சத்தால பயங்கரமாக கேட்குது. உடனே அவங்க வந்து திரும்பி, ரகுவரா இங்கே பாரு, உன்னோட பையனை பாரு, எப்படி பேசிட்டு போகிறான் பாரு. இந்த பொண்ணுக்காக, இவளுக்காக என்னை அசிங்கப்படுத்தி பேசிட்டு போகிறான். இப்போ என்கிட்ட என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டான்ல, இங்கே பாரு, இந்த மாதிரி நடந்துக்கிறதுல கொஞ்சம் கூட என்னால் பொறுத்துக்க முடியுது. உன் பையனை அடக்கி போய் அப்புறம் உன் பையன்கிட்ட போய் சொல்லு, நானே என் கையால் ஒரு பொண்ணை பார்க்குறேன், நான் பார்க்குற பொண்ணு அவனை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்க சொல்லி, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக அந்த பாட்டி திரும்பி போகிறாங்க. போகும்போது அவங்க ஒரு முந்தானை இருக்கும்ல, அதில் காற்றுல பறக்குது. அவ்வளோ கோவமாக போகிறாங்க. அந்த பாட்டி அங்கேருந்து போனோடனே மற்றவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல,
இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் யாருக்கு சாப்பிட்றதுக்கு தோணும்? ஸோ யாருக்குமே சாப்பிட முடியல. ஸோ வந்து அந்த எல்லாருமே வந்துட்டு ஸ்பூன் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அப்படியே ஒருத்தர் பார்க்குறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஆம்பளைங்க வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி அவங்களோட வேலை இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வேலை பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. ஒவ்வொருத்தராக கிளம்பி போகிறாங்க. ஸோ எல்லாரும் போனதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரும் மட்டும்தான் இருக்காங்க. இப்படி சொல்கிறது, அவங்க மனசுலாம் வந்துட்டு அவ்வளோ கஷ்டத்தில் ரணத்தில் இருக்குது. ஸோ எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஜின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி வந்து அந்த இடத்துல அப்படியே நிற்கிறாங்க. எல்லோரும் போன உடனே அவ்வளோதான், அவங்களால அதுக்கு மேலே முடியல. அவங்க முந்தானி வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருப்பாங்களா. ஸோ எல்லோரும் போன உடனே அதுக்கு மேலே அவ்வளோதான் பர்ஸ்ட் அவுட் ஆகிடுறாங்க. அப்படியே குடுக்குன்னு அவங்க ரூம்குள்ளே ஓடி போயிடறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் தடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. சின்ன ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு கீழே தரையில் படுத்துட்டு அழுகுறாங்க. ஏங்கி 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 அழுகுறாங்க. அவங்களால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. இது யாரால பொறுத்துக்க முடியும்? தான் உயிரோடு இருக்கும்போது தன் புருஷனுக்கு 2வது கல்யாணம்னா யாரால முடியும்? ஸோ அழுகுறாங்க. ஸோ வெளியில் பார்த்தா டைனிங் டேபிள் கிட்ட தான் நம்ம டயாங்கு, அப்புறம் அஜின், மின்னு, அதுக்கப்புறம் ஆமி, லதா வந்துட்டு யாருன்னா வந்துட்டு நம்ம அம்ஜுன் அப்புறம் இவங்க 2 பேர் இருக்காங்களே, ஸோ அவங்களோட அம்மா தான். ஸோ அவங்க அப்புறமா மிஸ்ஸஸ் ஜியோன், அப்போ நம்ம ஜங்குக்கோட அம்மா. ஸோ அவங்க எல்லோரும் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாட்டி எதிர்த்து யாராலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியும்? அழுக மட்டும்தான் முடியும். ஸோ ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல மந்த் இருக்காங்க இல்லையா? யாருன்னா நம்ம அத்தை கேரக்டர், நம்ம ஜங்குக்கோட அத்தை. ஸோ ஜங்குக் அப்புறம் நம்ஜின் அப்புறமா வந்துட்டு அவங்க எல்லாத்தோட அத்தை. கொஞ்சம் இந்த உறவுகள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வாய் வளருது. ஐம் ஸோ சாரி, இனி வளராது. ஸோ அவங்க இருக்காங்கல்ல மந்தா. ஸோ அவங்க வந்துட்டு சேரில் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா வந்து ஜாலியாக இருக்குது. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னமோ வந்துட்டு ஜாலியாக வந்து ஒரு டிவி ஷோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். ஸோ செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவங்க ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறது எல்லாத்தையும். அது மட்டும் கிடையாது, இந்த மந்தா இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு அப்படி திரும்பி வந்து ஆமியை பார்க்குறாங்க. ஆமி வந்துட்டு நம்மளோட ஹோபியோட ஒய்ஃபு. ஸோ இவங்களோட மருமக, மந்தாவோட மருமக. ஸோ அவங்கள பார்க்குறாங்க. என்ன எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? இங்கே பாரு, இந்த நிலமை தான் உனக்கும். கூடிய சீக்கிரத்தில் நீயும் எனக்கு ஒரு பேரப்பிள்ளையோ பெற்று கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன். இல்லைனா என் பையனுக்கு நானும் 2வது தரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமியோ அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பாங்க ஆக்சுவலாக. இப்போ இது கேட்கவும் இன்னும் அழுக வருது. அப்படியே ஷாக்காக அவங்க பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு யாரா அந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, யாரா அந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்களுக்கு. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து டே இப்படி போக அவங்க அப்படி தான், நான் சொன்னேனே அவங்க தான் மெயின் வில்லியும். ஸோ அவங்க அப்படி தான். ஸோ சாரி சாரி, நம்ம இதுக்குள்ளே போகலாம், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவங்க வந்து அப்படி தான் பேசிவிட்டு அவங்க பாட்டு விட்டுடுறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த டே வந்து அப்படி தான் போயிருக்கும். ரொம்ப எல்லாத்துக்குமே கஷ்டமான டேவாக தான் போயிருக்கும். ஸோ இப்போ நைட் தான். இப்போ டேங் தான் எப்பயும் போல் அவங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ ரூம் டோரை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக் தான் பெட்டில் உட்காந்துருக்காங்க. பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு மடியில் வந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லேப்டாப்போட வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி ரூம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து ஜங்குக்கோட மேலே படுத்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க ஜங்குக்கு. அப்படி பார்க்குறாங்க, கையில் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சிகரெட் கையில் இருக்குது. ஸோ அந்த புகையெல்லாம் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. டேங் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே தோணலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பயங்கர அந்த கையில் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா காலையில் பிரச்சனை. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்காங்க. ஸோ எதுவுமே கண்டுக்கல. அவங்க எப்பயும் போல் போயிட்டு கபோல் வந்துட்டு புதுசாக துணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீட்டாக ஒரு சாரியை கட்டிட்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டேங்கோட லுக்கு, இன்றைக்கான லுக். உடனே நம்ம டேயாங் தான் அப்படியே வராங்க, வெளியில் வராங்க குளிச்சுட்டு. வெட் ஹேராக இருக்கா, ரொம்ப வெட்டாக இருக்குது, சரியாக தோட்டக்கூட இல்லை. நம்ம ஜக்கு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க முடி என்ன ஆகுது அப்படின்னா ஈரமாக இருக்கிறதுனால கன்னத்தில் முதுகில் அப்படி ஒட்டிக்குது. நம்ம ஈரமாக இருந்துச்சா நம்ம முடி வந்து ஒட்டிக்குள்ள லாங் ஹேரு. ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்குது. அப்படியே வந்து வராங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜக்கு கிட்ட தான் வராங்க. வந்துட்டு என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ வந்து லேப்டாப் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ தான் வந்து டேங் வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ கேட்கறதே வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டாக தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேங்க்கு இதுக்கே பயம் வந்துடுச்சு. இந்த கையை 2 கிராஸ் பண்ணிப்போம் இல்லை, எதுவும் ஆகக்கூடாது கடவுளை வேண்டிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி கையை 2 விரலை 2 கிராஸ் பண்ணி இப்படியே பின்னாடி வச்சுட்டு
அது 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 வந்து நம்ஜூன் அத்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்காம கொஞ்சம் பாட்டிக்கிட்ட பேசி நிறுத்த முடியுமா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்குக்கு வந்து அப்படியே கோவம் வருது ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நிமிஷம் கோவம் வருது. நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணவும் கூடாது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா டேயாங் வந்துட்டு இதுக்கே அழுகை வந்துருச்சு. ஏன்னா ஜங்குக்கு வந்து ரூடா பேசிட்டு இருக்காங்களா, அதுக்கே அழுகை வந்துருச்சு. இருந்தாலும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு, "எ ஏங்க ப்ளீஸுங்க" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவ்வளோதான். டேயாங் வந்து ஜங்குக்கோட பொறுமைய ரொம்ப சோதிச்சுட்டாங்க. டக்குன்னு லேப்டாப் அப்படியே மூடி அப்படியே விட்டு எறிகிறாங்க. பெட்ல அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு எந்திரிச்சு நின்று, "இங்க பாரு, நான் எத்தனை தடவை சொல்றேன், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க பாரு, இது புருஷன் பொண்டாட்டி விஷயம். புருஷன் பொண்டாட்டி விஷயத்துலலாம் நான் போய் என் மூக்க நுழைச்சிட்டு இருக்க முடியாது, சரியா? அதுவும் பாட்டி எதிர்த்துலாம் என்னால பேச முடியாது. நான் போய் சொன்னா உடனே கேட்டுக்குவாங்களா? உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் வந்து உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பாசமா பேசிட்டேன் அப்படிங்கிறதுனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பெல்லாம் கிடையாது டேயாங். இங்க பாரு, ஒரு நிமிஷம் ஆகாது உனக்கு கொடுத்துருக்க ரெக்கையை வெட்டி எறியறதுக்கு" அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திடுறாங்க. அதோடு சரி, டேயாங் வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு எப்படியாவது வந்து சின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ வந்துட்டு அது அந்த எப்படி சொல்கிறது, நம்ஜூன் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் இப்போ பண்ணணும். அவ்வளோதான் நம்ம டேயாங்க்கு வேண்டியது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால் வந்து ஜங்குக் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜங்குக் கிட்ட ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜங்குக் வந்து பாட்டியோட செல்ல பேரன். இருக்கலே செல்ல நம்ஜூன் ஜங்குக்கு தான் ஜாஸ்தி. ஸோ அப்போ ஜங்குக் சொன்னால் பாட்டி கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி டேயாங் நினச்சாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து இப்படி கத்துவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ வந்துட்டு ஜின்னை வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க? நம்ஜூன் ஒருவேளை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? அப்பெல்லாம் நினைக்க இன்னும் உங்களுக்கு அழுகையாக வருது. ஜங்குக் கத்துறதை நினச்சும் அழுக வருது. பயங்கரமாக அழுகிறாங்க ஏங்கி ஏங்கி. இவங்க இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்களா, அதனால் அவங்க ரியலைஸே பண்ணல. இன்னும் ஜங்குக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க, நின்று அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அழுகிறதுல வந்து பாடியே அப்படியே நடுங்குது. ஜங்குக் அப்படியே வந்து நிமிந்துட்டு அவங்க நிமிஷம் பார்க்குறாங்க. "பாரு, போ போய் படுத்து தூங்கு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். டேயாங் வந்து இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஓ, இவர் முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க முந்தானி வந்து இருக்குமா அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே போய் படுத்துடுறாங்க. ஒன்றுமே பேசவே இல்லை, ஒரு வார்த்தை பேசலை. அப்படி கப்சப்புன்னு போய் படுத்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ தான் ஜங்குக்கு வந்து அவங்க வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு சைட் டேபிள் எடுத்து வச்சுட்டு லைட்டுக்கு ஒரே ஒரு ட்ரிம்மான ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அதையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம டேயாங் தான். அவங்க தூங்கிட்டாங்க, ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. அவங்க தூங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜங்குக்கு வந்து ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு டேயாங் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, குட்டி குழந்தையாட்ட அந்த அவங்களோட பில்லோவில் அவங்க ஃபேஸாக வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப டெலிகேட்டடாக இருக்குது. அவங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க ஆக்சுவலாக. அது மட்டும் கிடையாது, அவங்க கண்ணில் வந்து கண்ணீர் படிஞ்சிருக்கும்ல அழுது. ஸோ அதில் அப்படியே காஞ்சு போயிருக்கு, அவங்க கணத்துல கண்ணீரே காஞ்சு போயிருக்கு. ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஹேரை வந்து பின்னாடி எடுத்துடுவாங்கள்ல ஜங்குக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு ஹேரை ஃப்ளிப் பண்ணி விட்டு அப்படியே டேயாங்கு நிமிஷம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போய் டேயாங் பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு டேயாங்கோட அடியில் அப்படியே சைடாக படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கை கீழே வந்து அப்படியே பாடி வந்து அப்படி ஸ்கூப் பண்ணி எடுப்பாங்கல்ல, அப்படி தூக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கையை பெட்டுக்குள்ளே விட்டு டேயாங் அப்படி தூக்கி அவங்களோட மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ டேயாங்கோட ஃபேஸ் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி படுக்க வச்சுக்கிறாங்க. அப்புறம் சுற்றி கைப்பட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தடவை மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு டேயாங்கோட இப்போ எப்படின்னா ஜங்குக் படுத்திருக்காங்க, அவங்க மேலே டேயாங் படுத்திருக்காங்க. ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்துட்டு டேயாங்கோட தலை இருக்குது. ஜங்குக்கோட நோஸ் வந்து டேயாங்கோட முடி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அப்படி முடிக்குள்ளே இருக்குது அவங்களோட நோஸ், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே படுத்து டேயாங் வந்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு டேயாங்கோட அந்த கன்னத்தில் வந்து அந்த வடிஞ்ச கண்ணீரோட தழும்பு இருக்கும்ல காஞ்சது, ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டு டேயாங்கோட முடியில் வந்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் ஜங்குக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து டை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. நார்மலாக ஜங்குக்கு அவங்களே வந்து டை கட்டிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டேயாங் தான் கட்டி விடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜங்குக்கு வந்து கோட் சூட்டில் தான் வந்து போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இருக்குது. சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் இருக்குதுன்னு. ஸோ அந்த மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து போகிறாங்களா. அதனால் வந்துட்டு வேணும்னே டேயாங்கு கூப்பிட்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. டேயாங் வந்து பார்த்தா டேயாங் வந்து இன்னும் கோவமாக தான் இருக்காங்க. அப்படியே லிப்ஸில் அப்படியே பவுட் பண்ணி வச்சுட்டு சிரிக்கவே இல்லை. ஜங்குக்கு வந்து இந்த வந்து ஒரு பார்வை கூட பார்க்கல. இன்னும் உங்களுக்கு கோவம் இருக்குது, நைட் திட்டி விட்டாங்கல்ல, ஸோ அதனால் வந்து பார்க்கவும் இல்லை, அவங்கக்கிட்ட பேசவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு டையை மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்காங்க. டேயாங் கட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க பவுட் வந்து இன்னும் பெருசாகிட்டே போகுது, இன்னும் பவுட் பண்ணிட்டே போகிறாங்க. அப்படி ஜங்குக்கு வந்து அப்படி டேயாங்க பார்த்து,
என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் டேயாங் இருந்துட்டு ராட்சசன் நைட்டு நீ தானே திட்டின, இப்போ தெரியாத மாதிரி திரும்ப கேட்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னு பேசுகிறாங்களா. ஜங்குக்கு சரியாக கேட்கல. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்லிடுறாங்க. என்னன்னு சொல்லலை. சொல்லி முடிச்சுட்டு டேயாங் வந்துட்டு போகிறாங்க. கெட்டி முடிச்சிட்டாங்களா, போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கையை பிடிச்சி கிட்ட இழுத்து அவங்க இடுப்பு இப்படி இழுத்து இப்படி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னன்னு கேட்குறல பூச்சிக்குட்டி சொல்லிடி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு சரியாத மாதிரி கேட்காதீங்க, நைட் நீங்கள் தானே திட்டினீங்க, அவ்வளோதானே, நான் ஒன்றும் என்ன காரணம் இல்லாமலாம் திட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு வந்து அவ்வளோதான். கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. அப்படி தேங்கி நிற்கல. அப்படி தேங்கி நிற்குது. அட்லீஸ்ட் ஒரே ஒரு சாரியாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஜங்குக்கு இருந்துட்டு ஜங்குக்கு வந்து இப்போ ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு திமிரு இருக்கும்ல, ஆம்பளை மாமா அப்படின்ற ஒரு திமிரு. சாரி எட்டி பார்க்குது. சாரி கேட்கணுமா, நான் உன் புருஷன்டி, நான் அதுக்கிட்டே உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பவுட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அது அப்படியே அழுகையாக மாறிடுச்சு. கண்ணில் தேங்கி இந்த கண்ணீர் படுபடி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு அப்படியே கீழே கொஞ்சிக்கிறாங்க. ஜங்குக்கு பார்க்கவே மாட்டுறாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் அப்படியே ஐஸ் மாதிரி மெல்ட் ஆகிடுறாங்க. இது மறுபடியும் திட்டுறி அப்படின்ற மாதிரி அவங்களே திட்டிட்டு அப்படி டேயாங்க பார்த்துட்டே அவங்களோட கை ரெண்டையும் பிடிச்சிட்டு சரி மன்னிச்சிரு, சாரி சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை போதும். அது அப்படியே ஜங்குக்கு மேலே போய் விழுந்து அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு திரும்ப டேயாங் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு டேயாங்கோட அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா, டேயாங் கிட்டேருந்து ஒரு அந்த வாசம், ஸோ அது வந்து அப்படியே மூந்து பார்க்குறாங்க. டேயாங்க மூந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஜங்கு கண்ணை அப்படியே மூடிட்டு அவங்களோட ஸ்மெல் அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு அவங்களே காம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் டேயாங் வந்துட்டு வாய் பிடிச்சிட்டு சும்மா இல்லாமல் ஜங்குக்கு ஒரு செஸ்டில் தானே அவங்களோட தலை இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் ஹைட்டு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சமாக அப்படியே மேலே நிமிர்ந்து ஜங்குக்கு பார்த்து என்னங்க ப்ளீஸ் எனக்காக பாட்டிக்கிட்ட பேசுங்களேன், நம்ம சொன்ன தனக்கு வேற ஒரு கல்யாணம் வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான். ஜங்குக்கு வந்து இவ்வளோ நேரம் பாசமாக பேசிகிட்டு இருந்தாரா, ஒரு நிமிஷத்தில் ஹக் அப்படியே விட்டுட்டு கட்டி பிடிக்கிறது அப்படியே டேயாங் பிடிச்ச ஒரு நிமிஷம் அப்படியே தள்ளி நிப்பாட்டிட்டு ஒரு வார்த்தை பேசல. டேயாங்க பார்க்கவும் இல்லை, அப்படியே அங்கேருந்து நடந்து போயிடுறாங்க. டேயாங்க அப்படியே திரும்பி ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஒரு தடவை கூட நான் சொல்கிறது ஏன் தான் கேட்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே இறங்கி கீழே தான் வராங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா டைனிங் டேபிளில் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. எல்லாருமே தான் ஆம்பளைங்க எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. கூட வந்து பாட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களாம் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. ஜங்குக்கு நேராக போகிறாங்க. போயிட்டு எல்லாத்தையும் வந்து மார்னிங் வந்து சொல்லுவாங்கள்ல, குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ஜூன் மட்டும் இன்னும் அப்செட்டாகவே இருக்காங்க. அவங்க இன்னும் சரியாகலை. இன்னும் நேற்று அடுத்தது வந்து மொத்த வீடுமே ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. யூஸ்வலாக இருக்கிற அளவுக்கு ஒரு காம்னஸ் இல்லைனாலும் வீடு ஓரளவுக்கு இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாவது இருக்கும். பட் இன்றைக்கி அது கிடையாது. வீடு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ஜூன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதுனால ஜங்குக்கு வந்து திரும்ப எதுவுமே அவங்க குட் மார்னிங்னு சொல்லும்போது திரும்ப எதுவுமே க்ரீட் பேக் பண்ணவே இல்லை. இது வந்து பாட்டி வந்து கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு அவங்க அப்படியே பார்த்து நம்ஜூனை பார்த்து முறைச்சோடனே சரி டைம் ஆகுதா, சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்கவுங்க சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஜின்னுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஃபீவர், அதனால் அவங்க இல்லை. அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு அவங்களோட மாமியார், அதாவது நம்ஜூனோட அம்மா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு நம்ஜூனுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. டேயாங்கும் ஜங்குக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து எப்போயுமே டேயாங் சாப்பாடு வைக்கும்போது ஒரு தடவையாவது பார்ப்பாங்க. ஒரு தடவை இல்லை, அடிக்கடி பார்ப்பாங்க. நிமிர்ந்து டேயாங்கோட ஃபேஸை பார்ப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ஒரு தடவை கூட டேயாங்கோட ஃபேஸே ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. ரொம்ப அப்படி சொல்கிற கோவத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும். மூஞ்சில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே கிடையாது. ஆக்சுவலாக கோவமும் கிடையாது, ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கிடையாது. டேயாங்க திரும்பி பார்க்கவும் இல்லை. டேயாங்க்கு இது வந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்ன மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, நம்ம அப்படியே அதாவது சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சாப்பாடு இப்படி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் உட்காந்து அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பாட்டி இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் இன்றைக்கி வந்து மேட்ச் மேக்கரை வர சொல்லியிருக்கேன், நம்ஜூனுக்கு வந்து ஏற்ற மாதிரியான பொண்ணுங்க ஃபோட்டோஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே எல்லோரும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அப்படி நிமிந்து பாட்டியை பார்க்குறாங்க. நம்ஜூனுக்கு செம்ம கோவம் வருது, ஆத்திரமாக வருது. அப்படி திரும்பி நான் உங்ககிட்ட அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ஜூன் வந்து கத்தலான்னு போகிறதுக்குள்ளே ஜங்குக்கு இருந்துட்டு பாட்டி நம்ஜூனா நான் அவங்க 2 பேர்த்துக்கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ஜூன் வந்து ஜங்குக்கு இப்படி சொன்னோடனே ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு இவன் என்ன சொல்ல போகிறான், இவனும் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி நிமிஷம் யோசிச்சுட்டு ஜங்குக்கு இங்கே பாரு, தயவு செஞ்சு நீயும் பாட்டி சொல்கிற விஷயத்துக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே பாட்டி வந்துட்டு ஜங்குக்கு சொல்லுப்பா, சொல்லு, என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி வந்துட்டு
ஒரு திமிர ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஜங்கு கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா உள்ள அவங்களுக்கு என்னன்னா எப்படியும் வந்து ஜங்குக்கு வந்து தனக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறான், தான் சொல்கிறதுக்கு ஓகே சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டிங்க பாருங்க, நான் நம்ஜுனனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி சாஞ்சிக்கிறாங்க. சேரில் கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு அப்புறம் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ஜுனனுக்கு வந்து 2வது கல்யாணம் பண்ணி அது மீடியா கிட்டே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இதையே பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஓட்டு கிடைக்காது. அப்புறம் அது எலெக்ஷன் ரிசல்ட்டை பயங்கரமாக பாதிக்கும், யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்களா. அப்படியா அவ்வளோ நேரம் திமிர சிரிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு இப்போ வந்து எப்படி வந்து எப்படி சொல்கிறது, அப்படி சுருங்கி போயிடுது மூஞ்சி. அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறது சரிதான். கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வெளில தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு வாரிசுக்காக தனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பேரனுக்கு அப்படின்னு வெளில தெரிஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது பெரிய இஷ்யூ ஆகும். கண்டிப்பாக அது வந்து சிம்பத்தி க்ரியேட் ஆகி கண்டிப்பாக ஓட்டு வந்து விழுகாது. அது வந்து ஜங்குக்கு தோற்று போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி யோசிக்கிறாங்களா, யோசிச்சு பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உடனே பாட்டி இருந்து சொல்கிறாங்க, நான் ஜங்குக்கு சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரியாக தான் படுது. நான் நான் என் முடிவை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ஜுனுக்கு வந்து அப்பா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ தான் ஷோல்டரே கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது முதுகுலேருந்து. ஆனாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் இருக்க தான் செய்யுது நம்ஜுனுக்கு. இப்போ வந்துட்டு எப்படின்னா, நேற்று நைட்டு டேயாங் பேசினாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ஜங்குக்கு வந்து ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. பாட்டி வந்துட்டு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேச்சு வந்து அவங்களே கேட்க மாட்டாங்க. அவங்க விஷயத்தை வந்து மாற்றவே முடியாது. அவங்க டிசிஷன் எடுத்தது தான். ஸோ அப்போ வந்துட்டு பாட்டியை வந்து ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்மார்ட்டாக தான் வந்து ப்ளே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஜங்குக்கு நல்லாவே தெரியும். ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட், பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ வந்து ஜங்குக்கு என்ன சொன்னாலும் பாட்டி நம்புவாங்க. ஸோ பாட்டிக்கு கூட வீக்னஸ் என்ன அப்படின்றது ஜங்குக்கு யோசிச்சாங்க. பாட்டியோட வீக்னஸ் வந்துட்டு தன்னோட ஃபேமிலி இமேஜ், பொலிட்டிக்கல் பவர், இது ரெண்டும் வந்துட்டு அவங்களோட பெரிய வீக்னஸ். தன்னோட குடும்பத்தை வந்து பேர் வந்து வெளியில் கட்டி போயிடக்கூடாது, பவரும் இவங்க கையில் இருக்கணும். ஸோ இது வந்து பாட்டியோட வீக்னஸ். ஸோ அதை வச்சு மூவ் பண்ணால் கண்டிப்பாக பாட்டி வந்து ஒத்துப்பாங்க அப்படின்றது வந்து ஜங்குக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு அந்த பொலிட்டிக்கல் வச்சு பாட்டியை அடிக்கவும், பொலிட்டிக்கல் ப்ளஸ் ஃபேமிலி இமேஜ் இருக்குது இல்லையா, ஸோ இது ரெண்டையும் வச்சு அடிக்கவும் பாட்டி ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை வச்சு ஜங்குக்கு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து சின்ன இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட அண்ணன் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி மாதிரி. எஸ், இந்த ஸ்டோரியில் வந்து ஜங்குக்கை விடவும் சின்னக்கு வயசு கம்மி தான். சரி, பேக் டு த ஸ்டோரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி மாதிரி. கல்யாணமான புதுசில் நம்ம ஜின்னும் சரி, அதுக்கப்புறம் ஜிம்மினாவும் சரி, ஆமி எல்லாருமே வந்துட்டு ஜங்குக்கோட கையில் வந்து ராக்கி கட்டி விட்டுருப்பாங்க. அப்போ வந்து இது வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதில் ராக்கி கட்டி விட்டுருப்பாங்க. அது ஃபங்க்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. ஓகே, அதுக்கு ராக்கி கட்டி விட்டுருப்பாங்களா. ஸோ அதனால வந்துட்டு அப்போலேருந்து ஜங்குக்கு வந்து அவங்கள கூட பிறந்த தங்கச்சிகளை தான் அவங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ வந்து தன்னோட தங்கச்சிக்கு வந்து எதுவுமே ஆக விட மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த பாட்டியாகவே இருந்தாலும் சரி, தன்னோட தங்கச்சி வந்து நல்லா இருக்கணும். ஸோ இன்னொரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பாசம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ஜங்குக்கு வந்து இது பண்ணுது. ஸோ பாட்டி பேசிட்டு எழுந்து போயிட்டாங்களா. ஸோ பாட்டி பண்ணோடனே ஒவ்வொருத்தராக அப்படி எழுந்து போகிறாங்க. அதாவது ஜங்குக்கோட அப்பா, நம்ஜுனோட அப்பா, அவங்க மாமா, எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து எந்திரிச்சு போகிறாங்க. அப்புறமா வந்து இவங்கியும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த ஒரு மாதிரி டென்ஷனல் அட்மாஸ்ஃபியரில். ஸோ இங்கே இருக்க அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அவங்க எந்திரிச்சு வெளில போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு எந்திரிச்சு போகிறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸில் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பிரஷனுமே கிடையாது. அப்படியே போகிறாங்க. வெளில போன உடனே பின்னாடியே நம்ம நம்ஜுன் போகிறாங்க. கேட்டை தாண்டினதும் மெயின் டோர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தாண்டினதும் போய் நம்ஜுன் வந்து ஜங்குக்கை இழுத்து பிடிச்சி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் குக், நீ எவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்க தெரியுமா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு நம்ஜுனை திரும்ப ஹக் பண்ணிட்டு அவங்க முதுகில் அப்படியே தட்டி கொடுத்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. எவனா சொந்த தம்பிக்கு நன்றிலாம் சொல்லுவானா, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னால் முடியுங்கிற போது நான் ஏன் எங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் நம்ஜுன் வந்து இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு இருந்தாலும் குக், நீ எவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்க தெரியுமா, நீ என் சின்ன காப்பாற்றிருக்க, என்ன காப்பாற்றிருக்க, இது இப்படி வார்த்தையால் எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்களா. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட யுங்கி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பக்கத்தில் வந்திருக்காங்க. போனவங்க போனவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து திரும்ப வந்துட்டாங்க. வந்து ஒரு ஓரமாக தூணில் வந்து சாஞ்சு கை கட்டி நின்றுட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, என்னை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் மட்டும் கட்டி பிடிச்சி நிற்கிறீங்களா, நான் நிற்கிறது உங்கள் யாருக்கனுக்கும் தெரியலையா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம
அப்படின்னு நம்ம யோங்கி கேட்க உடனே நம்ஜுனும் ஜேக்கவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் சிரிச்சிட்டே வா வா அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கூப்பிட உடனே இவங்க 3 பேர் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கேட்க இப்போ ஓகே தான் இப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து என்னை மறந்துடாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி சொல்ல அவங்க 3 பேரும் வந்து ஒரு குரூப் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ கைண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஹோபி வந்து இங்கே கிடையாது. ஹோபி வந்து ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக வெளியூர் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அதனால தான் ஹோபி வந்து இந்த சீனில் இல்லை. ஓகேவா? இப்போ வந்துட்டு உள்ளே பார்க்கலாம், லேடிஸ் சைடு பார்க்கலாம். சின்ன வந்து ரூமில் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியில் வரவே இல்லைல்ல. அதனால வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் அதாவது டேயாங்கு, நம்ம ஜிம்மினா, அதுக்கப்புறம் ஆமி அவங்களாம் வந்து தட்டில் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு தேவையான மருந்து கொடுக்கணும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு கதவு தட்டுறாங்க. ஆனால் வந்து சின்ன திறக்கவே இல்லை. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி உள்ளேருந்து கத்துறாங்க. உடனே வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க காலையில் வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. காலையில் நடந்ததுதான் சொன்னோடனே அப்போ தான் ஜின்னு வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாசமாக எல்லாரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஒருத்தராக வந்து அப்படி ஊட்டி விட நம்ம சின்னும் வந்து சாப்பிட்றாங்க, ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு டே வந்து அப்படியே அழகாக போயிருக்கும். ஸோ இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு தான் அவங்க ரூமில் வந்துட்டு லேப்டாப் வச்சுட்டு எப்பயும் போல் சீரியஸாக வந்து லேப்டாப் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூமோட டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. திடீர்னு வந்து இந்த சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்கும் இல்லையா, ஸோ அந்த சத்தம் கேட்குது. டோர் வந்து டபால்னு திறந்துட்டு வேறு யாரும் கிடையாது, நம்ம டேயாங் தான் உள்ள ஓடி வராங்க. வந்த ஃபோர்ஸில் அப்படியே ஒரு தாவு ஜங்குக்கு மேலே தாவி அப்படியே ஜங்குக்கு வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு நிமிஷம் சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக டேயாங்கே முதல்ல இந்த கரேஜ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. அவங்களுக்கு வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணோம், அவ்வளோதான். அவன் ஜங்குக்கு கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்களா. இன்னும் ஜங்குக்கு ஒரு நிமிஷம் சர்ப்ரைஸாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்தாலும் லேப்டாப் தூக்கி என்கிட்ட வச்சுட்டு ஒரே ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே தூக்கி நம்ம ஜங்குக்கிட்டே வந்து டேயாங் வந்து மடியில் உட்கார வச்சோன்னே 2 பேரும் பேசிக்கவே இல்லை. நம்ம டேயாங் அப்படி ஜங்குக்கோட கழுத்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த கழுத்தில் வந்து டேயாங்கோட ஃபேஸை வச்சு அப்படியே உள்ளே புதைச்சி வச்சுக்கிறாங்க. அதாவது இந்த அம்மா வந்து குழந்தை வந்து அம்மா கிட்டே போய் ஒரு வார்ம்னஸ் தேடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் டேயாங் போயிட்டு ஜங்குக்கோட கழுத்தை வந்து அப்படியே மூக்கு புதைச்சி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஜங்குக்கு மேலே வந்து ஒரு வாசம், ஸோ அது வந்து மூந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜங்குக்கும் இந்த டேயாங்கிட்ட இருந்து ஒரு ஃப்ளார், ஒரு ஸ்ட்ராபெரியான ஒரு சென்ட், அந்த ஒரு சென்ட்டு. ஸோ அது வந்து அவங்க ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்மெல் பண்ணிட்டு டேயாங்கோட அந்த லாங் ஹேரை வந்துட்டு அப்படி கையை வச்சுட்டு அப்படி கோதி கொடுத்துட்டே இப்படியே இருக்காங்க. ஸோ 2 பேருமே பேசிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஜங்குக்கு இருந்துட்டு, ஏன்னா எப்பயும் பேசுகிற மாதிரி கோல்டாக தான் கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் டேயாங்கும் இருந்துட்டு அப்படி பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது உங்களோட பேசுகிற மூச்சு காற்று வந்து ஜங்குக்கோட கழுத்தில் வந்து படுது. ஸோ சொல்கிறாங்க, தேங்க்யூ ஸோ மச் காலையில் நடந்ததுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டே என்னாச்சு இன்னைக்கு. எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க. முதல்ல அண்ணா வந்து தேங்க்ஸ் சொன்னார், இப்போ நீ வந்து சொல்கிற, ஒருவேளை இந்த நாள் ஃபுல்லாக வந்து நிறைய தேங்க்ஸ் வாங்கணும்னு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து டேயாங்கோட அப்படியே லைட்டாக அப்படி பின்னாடி சாஞ்சு அந்த சாயிறது இருக்கும்ல பெட்டில், ஸோ அதை அப்படி சாஞ்சு உட்காந்துக்கிறாங்க டேயாங்க மடியில் வச்சுட்டு. உடனே ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட வேறு ஒன்று எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங்கு வந்துட்டு ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. அவங்கள அப்படின்னு நிமிர்ந்து ஒரு நிமிஷம் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவங்க கண்ணை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு பச்சை பிள்ளை எதுவுமே தெரியாத பிள்ளை கண் எப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு ஜங்குக்கு மீன் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாவம் டேயாங்க்கு தான் புரியல. ஸோ அதனால் இன்னசென்ட்டாக அவங்களுக்கு பார்க்க ஜங்குக்கு வந்து இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் மூடாகுது. ஆனால் ஜங்குக்கு வந்து டேயாங்க பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங்க வந்து கேட்குறாங்க, என்ன அப்படின்ற மாதிரி கண்ணாலே கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்கோட முடியில் கோதி விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த முடியை வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. ஸோ பின்தலை முடி இருக்குள்ள பொடத்தியில் பின்னாடி முடி, ஸோ அது வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக இல்லை, ஜென்டலாக பிடிச்சி அப்படியே டேயாங்கோட ஃபேஸை கொஞ்சம் அப்படியே எடுத்து அவங்க லிப்ஸ் கிட்டே கொண்டு வராங்க. டேயாங்கோட லிப்ஸையும் அவங்களோட லிப்ஸையும் லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இது வேணும், இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க்கு பதில் சொல்ல கூட நேரம் கொடுக்கல. உடனே ஜங்குக்கு வந்து டேயாங்கோட லிப்ஸை தான் அட்டாக் பண்ணுறாங்க, அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹரியான ஒரு கிஸ். அது அப்படியே இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொட்டுற மாதிரி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டேயாங்க வந்துட்டு அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஜங்குக்கு தள்ளி தானே விடணும், ஆனால் டேயாங்க வந்து தள்ளலாம் இல்லை. அவங்க வந்து இன்னும் வச்சு சொல்கிறது கிஸ் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கிஸ் பண்ண ஜங்குக்கும் நல்லா டேயாங்கோட ஹேர் பிடிச்சிருந்தாங்கல்ல, ஸோ முடிவு பிடிச்சிட்டு தானே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முடிவு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதிகமாக இறுக்கி பிடிச்சி கரெக்டாக ஆங்கிள் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஓட்டமாக இருக்குமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவங்களோட டங்கை வச்சு டேயாங்கோட லிப்ஸை வந்து
லைட்டாக அப்படியே நிக் பண்ணுறாங்க டேயாங்கோட லிப்ஸை தன்னோட டங்கை வச்சு. ஸோ உள்ளே என்ட்ரி டங்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி கேட்குறாங்க. அவங்க அப்படி இறுக்கி கண்ணை மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெதுவாக அப்படி லிப்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஜங்குக்கு வேணும். ஓப்பன் பண்ண உடனே டக்குன்னு டங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க டேயாங்கோட மவுத்தில். ஸோ வந்துட்டு ஜங்குக்கு எப்படி கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் தான் உன்னோட ஓனர், இது எனக்கான மவுத்து, என்னோட சொந்தம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹரிபெரியாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப் கிஸ், ரொம்ப ரொம்ப டீப்பாக இன்டிமேட்டான ஒரு கிஸ்ஸாக போயிட்டுருக்கு. டேயாங் வந்து இப்படி மூன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்ற மாதிரி மூன் பண்ணிவிட்டு அவங்களோட கை ஜங்குக்கோட செஸ்ட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கை வந்து அப்படியே லைட்டாக நடுங்குது, பிடிச்சிருக்க கை அப்படியே நடுங்குது. ஸோ ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கொடுத்துட்டு டேயாங் வந்து இன்னும் இறுக்கிக்கிட்டே எடுத்துக்கிறாங்க. மடியில் தான் உட்காரிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நல்லா இறுக்கிக்கிட்டே எடுத்துட்டு அப்படியே அவங்க வெஸ்ட்டுக்கு தான் போகுது. ஸோ அவங்களோட கர்வ்ஸ் எல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகுது. அவங்களோட ப்ளவுஸோட நாட் இருக்கும் இல்லையா. ஸோ கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அவங்களோட ப்ளவுஸோட நாட்டை தான் பிடிக்கிறாங்க. இப்போ டேயாங்கோட ப்ளவுஸ் நாட்டை வந்து அவுத்துடுறாங்க. ஸோ அவங்க ப்ளவுஸ் நாட்டை லூஸ் பண்ண உடனே அவங்களோட காலர் போன் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஷோல்டரில் இருக்கிற ப்ளவுஸ் வந்துட்டு அப்படியே விலைக்கு போயிடும் இல்லையா. ஸோ அவங்க காலர் போன்லாம் அப்படியே தெரியுது. ஜங்குக்கு வந்து திறந்து அப்படியே கண்ணு பார்க்குறாங்க. ஜங்குக்கும் கிஸ் பண்ணிட்டு ஒருத்தர் கண்ணு இன்னொருத்தர் பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து இன்னும் கிஸ் பண்ணணும்னு தோணுது. இன்னும் இழுத்து இன்னும் நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேயாங் வந்துட்டு அவங்களோட கையை எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி போட்டுட்டு ஜங்குக்கை இன்னும் கொஞ்சம் கிட்டே இழுக்கிறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டேயாங் வெக்கமாக தான் இருக்குது, தயக்கமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் கிஸ் பேக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜங்குக்கு வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி கிஸ் பேக் பண்ணோடனே ஜங்குக்கு வந்து ஒரு சிரிப்பு வருது. அப்படி சிரிச்சுட்டே அவங்க இன்னும் நல்லா கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதை டாமினேட்டடாக கிஸ் பண்ணுறது வந்து ஜங்குக்கு தான். ஜங்குக்கு வந்து டேயாங் வந்துட்டு அவங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த கிஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஜங்குக்கு வந்து கிஸ்ஸை பேக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அவங்களோட அங்கே லிப்ஸை வந்து காலர் போனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பைட் பண்ணி கிஸ் பண்ணி சக் பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து டேயாங்கோட கண்ணை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணுற தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து டேயாங்கோட இந்த சாரீ இருக்கும் இல்லையா. ஸோ சாரியை தான் அப்படியே எடுக்கிறாங்க. கான்சியஸாக பொண்ணுங்களுக்கு சாரீ எடுத்தோன்னே என்ன ஆகும், டேயாங் வந்து அப்படியே வந்துட்டு அவங்க கையை ரெண்டு எடுத்து அப்படியே செஸ்ட் கிட்ட வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங் அப்படியே ஒரே ஷிஃப்ட் தான், தூக்கி அவங்கள பெட் மேலே போட்டு டேயாங் மேலே இவங்க படுத்துட்டு டேயாங்கோட கையை ரெண்டையும் எடுத்து அவங்க ஹெட்டு மேலே வச்சு அப்படியே பெட்டில் பின் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இதுதான் தவறான செயல், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து டேயாங் மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு அவங்க கை வந்துட்டு டேயாங்கோட செஸ்ட்டில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அவங்க வெஸ்ட்டுக்கு வந்து அது பிடிச்சி அதை அமுத்தி எப்படி சொல்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டட் பால் மாதிரி விளையாடுறாங்க. அப்படியே டேயாங்கோட கண்ணத்துக்கு போய் எப்பயும் போல கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மெல்ட் ஆகுறாங்க. அப்படியே மூன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோதான், இன்னும் வேணும், இன்னும் நல்லா மூன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே மற்றதுலாம் பிளா எல்லாம் நடந்திருக்கும். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு நைட்டாக போயிருக்கும். ஸோ கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போ அன்கட்லாம் கிடையாது, அன்கட்லாம் படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, போய் தேடாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். பேக் டு த ஸ்டோரி போகலாம். இப்போ அதிகாலை 4 மணி. ஸோ 4 மணிக்கு ஜங்குக்கு தூங்காமல் டேயாங்க்கு பக்கத்தில் படுத்துட்டு அவங்க தலையை வந்து இந்த கை வச்சு சப்போர்ட் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சைடாக படுத்துட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்களா, ஒரு ஏஞ்சல் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படியே அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க. அவருக்கு என்னமோ தெரியல, அவங்களுக்கு அப்படியே பார்த்துட்டே படுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் அலாரம் அடிக்க போகுது. ஜங்குக்கு தூங்குறதை விட்டு போட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து டேயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 5 நிமிஷமும் ஆகுது, அலாரமும் அடிக்குது. டேயாங்கும் அப்படியே வந்து அவங்களுக்கு வந்துட்டு எரிச்சலாக இருக்குது. அலாரம் அடிச்சு எல்லாத்துக்கும் எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த எரிச்சலோடு அப்படியே போய் அவங்களோட கண் வந்து மூடிட்டு தான் இருக்குது. அப்படியே தலைகாலியில் வந்து இன்னும் நல்லா மூச்சை வந்து புதைச்சி வச்சுக்கிட்டு அலாரம் வந்து கையை மட்டும் தேடி அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கை தூக்கி ஆஃப் பண்ணும்போது அவங்களோட செஸ்ட் வரைக்கும் அவங்க நேக்டாக தானே இருப்பாங்க. ஸோ நான் ஸ்டேட், ஸோ அதனால் நேக்டாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட செஸ்ட்டு கிட்டே இருக்கிற பில்லோ மட்டும் லைட்டாக வலிக்குது. ஸோ அவங்களோட பேர் செஸ்ட்டு வந்து லைட்டாக ஜங்கு கண்ணுக்கு படுது. வெரி டேஞ்சரஸ். டேயாங் அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து திரும்ப படுக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து டேயாங்கோட என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி கிளியிறாங்க. டேயாங் வந்துட்டு தூக்கத்துக்கு கலக்கத்தில் இருந்திருப்பாங்க. இப்படி பண்ணோம் டக்குன்னு முழிச்சிடுறாங்க. அப்படி முடிச்சுக்கிட்டே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங் அப்படியே முழுங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கையெல்லாம் டேஞ்சரான இடத்துக்குலாம் போகுது அவங்க கையே. டேயாங் அப்படியே முழிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்க பார்த்துட்டு
உன்கிட்ட என்னால் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட இன்னும் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு பாதி தூக்கத்தில் கூட சத்தியமாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாஞ்சிடுறாங்க. ஸோ அன்றைக்கி ராத்திரி வந்து எப்படி சொல்கிறது, அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம். ஸோ அப்படி முடிச்சுட்டு அப்புறம் எப்பயும் போல் மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அவங்களாம் கிளம்பி ஆஃபீஸ் போய்ட்றாங்க. ஸோ இப்போ மற்றவங்களாம் வீட்டில் இருக்காங்க. இப்போ என்னன்னா வந்துட்டு ஜிம்மின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களால வேலை பார்க்க முடியாது. ஜின்னுக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்க ரூமை விட்டு வெளியில் வரல. அவங்க படுத்தே தான் இருக்காங்க. ஸோ இப்போ மொத்த வேலையும் வந்து அந்த மொத்த வீட்டோட வேலை, ஏன்னா அவங்க வீட்டில் மெய்ட்ஸ் எதுவும் கிடையாது, இல்லை கார்ட்ஸ் மட்டும்தான். ஸோ மெய்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ வீட்டில் இருக்க மொத்த வேலையும் வந்து டேயாங்கோ ஆமி 2 பேரும் மட்டும்தான் பார்க்கணும். அது அவ்வளோ பெரிய மேன்ஷன். ஸோ மொத்த பேத்துக்கு வந்து சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு சுத்தமாக முடியல. சமைக்கிறதுக்கு வேணால் வந்துட்டு அவங்களோட அத்தை இருக்காங்கள்ல, ஜங்குக்கோட அத்தை, அவங்களும் ஜங்குக்கோட மம்மி அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சமைக்கிறதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. மற்ற வேலையெல்லாம் இவங்க 2 பேர் தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. டேயாங்கால் சுத்தமாக முடியலை. அவங்க பாடியில் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. உடம்பு ஃபுல்லாக பயங்கர வலி, கால்லாம் பயங்கர ஹெவியாக ஃபீல் ஆகுது, முதுகு வலி. அப்புறம் ஒவ்வொரு பாடி மசில்ஸும் வந்து கொஞ்சமாவது எனக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கதற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. இப்போ வீட்டில் வந்து நிற்காம வேலை பார்த்ததுக்கு மட்டும் ரீசன் கிடையாது, அவங்க புருஷனும் காரணம். ஏன்னா வந்து நேற்று நைட்டு வந்து அவங்க இன்டிமேட்டாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி எகெயின் ஏர்லி மார்னிங்கும் மறுபடியும் நடந்திருக்கும். ஸோ இப்படி 2 வேலையும் நடக்கும்போது அவங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்களா. ஸோ தொடர்ந்து இவ்வளோ வீட்டு வேலை. ஸோ டேயாங் வந்துட்டு அவங்கள ட்ரை பண்ணுறாங்க, எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மனுஷி தானே. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முடியாதுல்ல, ரொம்ப முடியல டேயாங்கால். அப்புறம் ஒரு வேலையை சரி நைட் ஆகிடுச்சு, எப்போயாவது தூங்க போகலாம், எப்போயாவது நமக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ரூமுக்கு போயிடறாங்க. அதுக்குள்ளே பாட்டி கூப்பிட்ற சத்தம் கேட்குது. ஸோ என்னன்னு சொல்லி போய் கேட்டதுக்கு ஹாட் ஆயில் மசாஜ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. எனக்கு கால் வலிக்குது, நீ வந்து எனக்கு கால் அமுத்தி விடு, என்னால் சூடான எண்ணெய் போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேயாங் வேறு என்ன வலி முடியும், ஒன்றும் முடியாதுல்ல. ஸோ டேயாங்கு என்ன தான் அவங்களுக்கு வலிச்சாலும் அந்த வலியெல்லாம் மறைச்சிட்டு போய் பாட்டிக்கு உட்காந்து பொறுமையாக அவங்க கால் கை எல்லாத்தையும் நீவி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் அமுத்தி கொடுத்து மசாஜ் பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணும்போது டேயாங்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வலிக்குள்ள. ஸோ உட்காந்து அமுத்தும் போது அவங்களுக்கு வலிக்குது. பட் இருந்தாலும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு மணி நேரம் ஆகிடுது. ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பாட்டி தூங்குறாங்க. பாட்டி தூங்கிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் டேயாங் வந்து வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்தா அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த அந்த ஹால்வே இருக்கும்ல. ஸோ அதை அப்படியே பார்க்குறாங்க. ஒருத்தரும் கிடையாது, ஒரு ஈக்கக்கா கிடையாது, சத்தமே கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்குது. டேயாங் வந்து அப்படியே நடந்து போகிறாங்க. நடக்க டேயாங் ரொம்ப வலிக்குது. டேயாங்கால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா. ஸோ அவங்களால முடியல. அவங்களே அறியாமல் அவங்க கண்ணீர் வந்து கண்ணிலேருந்து அப்படியே வர ஆரம்பிக்குது. உடம்பு வலி அவ்வளோ தாங்க முடியல. அழுகுறாங்க. ஒரு பில்லர் ஒன்று இருக்குது, அதில் பின்னாடி சாஞ்சிட்டு அப்படி நின்று அழுகுறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல. அவ்வளோதான். டேயாங் கையால் அப்படியே வாயை பொத்திட்டு அப்படி அழுகுறாங்க. ஏங்கி அழுகுறாங்க. ஸோ அப்படி யாருக்கும் நான் அழுகிறதுக்கு கூட கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டு நின்று அழுன்னு அழுகுறாங்க. டேயாங்கால் வந்துட்டு ஒரு நோ சொல்ல முடியல. என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல, இதை பற்றி அவங்களால கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியல. ஸோ அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வேலை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியல. எல்லாத்துக்குமே பாடி பெயின் வந்துட்டு ஒன்று தான் இல்லையா. ஸோ சுத்தமாக முடியல. இதெல்லாம் நினச்சி அவங்களுக்கு இன்னும் அழுக வருது. ஸோ யாருமே இல்லாத அந்த ஒரு காரிடாரில் உட்காந்து கீழே உட்காந்து வாயை பொத்திட்டு அழுதுட்டு இருக்காங்க. யாருமே கிடையாது. ஸோ மனசு பாரம், அவ்வளோ பாரமாக இருக்குது. மொத்தமாக அழுது கொட்டி தீர்த்ததுக்கு அப்புறம் தான் சரி நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஜங்குக்கு எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜங்குக்கு திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாசெட் போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு குளிக்கிறாங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டு அவங்க அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா எப்பயும் போல் தான் டேயாங் நல்லா லாங் ஹெட் அவங்களோட அந்த க்ளோயிங்கான ஸ்கின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க. டேயாங்கோட மூடு இன்றைக்கி எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜங்குக்கு அவங்க பார்க்கக்கூட இல்லை. ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது. டேயாங் பார்க்குறாங்க. டேயாங்கோட அந்த லாங் வெட் ஹேரு, அவங்களோட அந்த க்ளோயிங்கான ஸ்கின். ஸோ இதெல்லாம் பார்க்கவும் ஜங்குக்கு வந்து இங்கே கொஞ்சம் டெம்ட் ஆகுது.
டேயாங் வந்துட்டு எதுவுமே போடாமல் நேச்சுரலாகவே உங்களோட பியூட்டி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, நேச்சுரலாக அழகாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கவும் ஜங்குக்கு வந்து ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல. அப்படியே உட்காந்து இடத்துலேருந்து எழுந்துச்சு டேயாங் கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு டேயாங் வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறாங்கனால அவங்க இடுப்பை வந்து நல்லா சுற்றி நல்லா பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு டேயாங்கோட நெக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு அவங்களோட ஃபேஸை எடுத்துகிட்டு போய் இப்படியே வந்துட்டு டேயாங்கோட ஸ்மெல் இப்போ தானே குளிச்சுட்டு வந்திருக்காங்க, அந்த வாசம் ஃப்ரெஷ்ஷான வாசம். ஸோ அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங்கை திருப்பி ஜங்குக்கு அப்படியே குனிஞ்சு அப்படி டேயாங் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு டேயாங் வந்து எப்போ கிஸ் பண்ணாலும் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். டேயாங் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அந்த கிஸுக்கு. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து டேயாங் ஒன்றுமே பண்ணலை, அப்படி சில மாதிரி அப்படியே நிற்கிறாங்க, கல் மாதிரி நிற்கிறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே கொடுக்கல. ஜங்குக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா, உடனே வந்து இப்படி பின்னாடி வந்து இவங்க 2 பேர்த்தோட லிப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டச்சால தான் இருக்குது. ஸோ டேயாங் பார்க்குற அளவுக்கு மட்டும் பின்னாடி வந்துட்டு திரும்ப கிஸ் பண்ணுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திரும்பவும் என்ன ஆகுதுன்னா டேயாங் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. டேயாங் திரும்பவும் அதே மாதிரி கல் மாதிரியே நிற்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ தான் டேயாங்கோட கண்ணை பார்க்குறாங்க. கண் வந்து இப்படி கண் கலங்கி இருக்குது. ஸோ கண்ணீர் தேங்கி நிற்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி தேங்கி நிற்குது. ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது. எப்பயுமே வந்து கோல்டாக தானே பேசுவாங்க, இல்லாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ஃபஸ்ட் டைம் பேசுகிறாங்க. என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி டேயாங் கிட்டே கேட்குறாங்க. டேயாங் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறாங்க. என்னன்னு சொல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் ஆகலை, என்னமோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தோணுது. என்னன்னு கேட்குறேன்ல, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி திரும்ப பழைய கோல் டோன்லேயே கேட்குறாங்க. அப்போவும் டேயாங் வந்துட்டு நான் தான் எத்தனை தடவை சொல்கிறேன், ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை தான் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் கிட்ட வந்துட்டு இந்த குரலை வசதி பேசுகிறாங்க. ஜங்குக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. ஜங்குக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. ஜங்குக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பாசமாக என்ன கேரிங் டோனில் தானே இருந்தாங்க. ஸோ அவங்க கண் அப்படியே மாறுது, ஒரு டார்க் அப்படி கண்ணு மாறுது. எப்படி நீ என்கிட்ட இப்படி பேசலாம், அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கண்ணு மாறுது, வாய்ஸ் மாறுது. அப்படியே போய் டேயாங்கோட இடுப்பு தானே பிடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க கை போய் அப்படியே டேயாங்கோட கண்ணம் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே அழுத்து பிடிக்கிறாங்க. அந்த ஜாவோடு சேர்த்து இப்படி கண்ணத்தை பிடிப்பாங்கல்ல ஹாஷா, ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறாங்க, நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. டேயாங்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு இருந்து சொல்கிறாங்க, எங்கேருந்து வந்துச்சு அந்த ஆட்டிடியூடு, எங்கேருந்து வந்துச்சு, நீ பாட்டு குரல் வசதி பேசுகிற, எங்கே பாரு முதல்லும் கடைசியுமா சொல்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி குரல் வசதி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, நான் உன்னோட புருஷன், அதோட நான் உன்னோட பெரியவன், அதை மறந்துடாத சரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க, வார்னிங்காக சொல்கிறாங்க. அப்படின்னு பேசி முடிச்சு டேயாங்கோட ஃபேஸை வந்து அப்படியே ஹாஷாக விடுறாங்க, அப்படியே தள்ளி விடுவாங்கல்ல, ஸோ லைட்டாக தள்ளி விடுறது. ஸோ அந்த மாதிரி தள்ளி உங்களோட ஃபேஸை விட்டுட்டு பக்கத்தில் டேயாங் நிற்கிறாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராயர் இருக்குது. ஸோ அதை ஹாஷாக ஓப்பன் பண்ணால் உள்ள ஆல்கஹால் பாட்டில் இருக்குது. ஸோ அதை ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வந்து பால்கனிக்கு போகிறாங்க. போயிட்டு கிளாஸ் எல்லாம் கிடையாது, மொத்தமாக அந்த பாட்டம் சிப் அடிப்பாங்கல்ல அந்த பாட்டிலில் இருந்து, ஸோ மொத்தமாக பாட்டம் சிப் அப்படியே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இன்னும் ஸ்மோக் பண்ணுறாங்க, நிறைய சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணுறாங்க. டேயாங்கா ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, பெட்டில் அப்படியே பிடிச்சி வச்ச சில மாதிரி அப்படி உட்காந்துருக்காங்க. டேயாங்க்கு வந்து ஒரு நிமிஷம் புரியல, என்னாச்சு அப்படின்றது புரியல. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க தப்பு அவங்க மேலே தான் அப்படின்னு. ஜங்குக்கு என்ன பண்ணாங்க, கேட்க தானே செஞ்சாங்க, அதுவும் பாசமாக தானே கேட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு தானே கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு டேயாங் வந்துட்டு உங்களோட மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் அப்படியே தூக்கி கொண்டு ஜங்குக்கு மேலே இறக்கிட்டாங்க. மற்றவங்க மேலே இருக்கிற கோவம் எரிச்சல் எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு அப்படி ஜங்கு கிட்ட காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த வீட்லேயே டேயாங் புரிஞ்சுக்கிட்டு டேயாங்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டது ஜங்குக்கு மட்டும்தான். இவகிட்ட ஏதோ சரியில்லை, ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டது ஜங்குக்கு மட்டும்தான். ஸோ அப்படி அவங்களுக்காக வந்து ஒரே மனுஷன் அவர் தான், அவரையும் இப்படி வந்து டேயாங் வந்து கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல. ஸோ இதை நினைக்கும் போது டேயாங்க்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. டேயாங்க்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே கில்ட்டோடு இருக்க முடியல. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே பேல்கனி டோர் வழியாக அப்படியே எட்டி பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜங்குக்கு வந்து பின்னாடி சேரில் நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சு உட்காந்துட்டு கையில் வந்து சிகரெட்டு, வானத்தை அப்படியே வந்து பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. வெறுமனே வானத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஆல்கஹால் பாட்டில் இருக்குது. டேயாங்க்கு இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனசு பாரமாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த 3-4 நாளில் ஜங்குக்கு வந்து ஒரு நாள் கூட குளிச்சிருக்க மாட்டாங்க. டேயாங் அன்றைக்கி பேசினாங்களா, அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து குடிச்சிருக்கவே மாட்டாங்க, தொட்டிருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இவங்களால திரும்ப தொட்டுட்டாங்க. ஸோ அதை நினைக்கும் போது டேயாங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேயாங்கா அப்படியே வந்து ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு ஓகே ஃபைன் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களே ஒரு கரேஜ் உருவாக்கிட்டு அப்படி ஜங்கு கிட்டே போகிறாங்க. போயிட்டு ஜங்குக்கிட்ட பேசலாம் இல்லை, ஜங்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜங்கு கூட மடியில் தான் உட்காராங்க. உட்காந்துட்டு ஜங்கு கூட கழுத்து சுற்றி கையை போட்டுக்கிறாங்க. ஸோ கை போட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து என்னங்க
அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கா டேயாங்க திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வானத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. டேயாங் இருக்கிறது வந்து அவங்க மதிக்க கூட இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்கஹால் பாட்டில் பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு பாட்டம் சிப் மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேயாங்க கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு குடிக்கிறாங்களா. இது டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேயாங் வந்து ஜங்குக்கு போட்டிருப்பாங்களே ஷர்ட்டு, ஸோ அவங்க காலரை பிடிச்சி லைட்டாக இழுக்கிறாங்க. இழுத்து கூப்பிட்றாங்க, அந்த இழுக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அவங்க குடிச்சிட்டே தான் இருக்காங்களா. இன்னும் டேயாங் போய்ட்டு ஜங்குக்கோட கண்ணத்துலேயும் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டு, கண்ணோ, இன்னொரு கண்ணோ அப்படின்னு மாற்றி மாற்றி வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே சாரின்னு ஒவ்வொரு கிஸுக்கும் சாரி சொல்கிறாங்க. டேயாங்க ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி திரும்ப சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கால கண்ட்ரோல் பண்ண முடியல, சிரிப்பு வந்துடுது. சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டு அப்படியே டேயாங்க வந்து அப்படி அவங்க இடுப்பு பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா டேயாங்கோட புப்ஸும் ஜங்குக்கோட செஸ்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதுற அளவுக்கு கிட்ட இழுக்கிறாங்க. ஸோ கிட்ட இழுத்துட்டு டேயாங்கோட அந்த கண்ணத்தில் வந்து இப்படி ஹார்ஷாக பிடிச்சிருப்பாங்க. ஸோ அது ரெட் கலரில் அப்படியே மாறிடுச்சு டேயாங்கோட கலருக்கு. ஸோ ரெட் கலரில் அப்படி மார்க் மாதிரி மாறிடுச்சா. ஸோ அந்த இடத்துல வந்து ஜங்குக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. சார் நான் அப்படி வந்து பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்களே கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கவும். ஸோ அப்படி தடவி கொடுத்துட்டே டேயாங்கிட்ட அப்படி கேட்குறாங்க. சரி இப்போ சொல்லு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங்கோட கண் அப்படி ஆட்டோமேட்டிக்காக கீழே போகுது. ஜங்குக்கு பார்க்க முடியலை. அப்படி கீழே குனிஞ்சிட்டே என் உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இதை கேட்கவும் ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம வந்துட்டு அந்த ஒரு நிமிஷம் ஷாக் ஆனோம் இல்லை ஆச்சரியப்பட்டோம். நம்மளோட நெத்தி வந்து அப்படி சுருங்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுருங்குது. டேயாங்கோட கண்ணத்தை அப்படி பிடிச்சி ஜங்குக்கு வந்து டேயாங்க வந்து பார்க்க வைக்கிறாங்க. பார்க்க வச்சுட்டு நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க திரும்பவும் கீழே குனிஞ்சிக்கிறாங்களா. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கண்ணத்தை பிடிச்சி திரும்ப பார்க்க வைக்கிறாங்க. அப்படி பார்க்க வச்சுட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க, டேயாங்க இங்கே பாரு, இப்போ சொல்கிறது தான், இந்த வீட்டில் இல்லை உனக்கு லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, அது சின்னதோ பெருசோ அது எதாக வேணாலும் இருந்துட்டு போகுது, எதாக இருந்தாலும் என்கிட்ட மறக்கக்கூடாது. இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி நீ எதையும் என்கிட்ட மறக்கக்கூடாது. உனக்கு என்ன நடந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிடணும், சரியா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. டேயாங்க வந்து அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்களா. அவங்க கண்ணிலேருந்து அப்படி கண்ணீர் வடியுது. அவங்களால பேச முடியல. வாயெல்லாம் வந்து நம்ம அழுகும் போது இப்படி புதர்ல நடுங்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஆகுது. ஸோ அவங்களால பேசக்கூட முடியல. சரி அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. நீ ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கண்ணில் அந்த கண்ணீர்லாம் வந்து தொடச்சி கொடுத்துட்டு டேயாங்க வந்து அப்படி சாய்ச்சி நெஞ்சில் போட்டுட்டு அவங்க பின்னாடி தடவி கொடுத்துட்டே சரி 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 ஒன்றும் இல்லை அழுகக்கூடாது, சரியா, சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பொறுமையாக தடவி கொடுக்குறாங்க. அவங்கள விஷ் பண்ணுறாங்க. டேயாங்க வந்து அப்படியே கம்ஃபர்டபுளாக மடியில் படுக்க வச்சுட்டு டேயாங்கோட முதுகில் இருந்து அப்படி ரவுண்ட் மோஷனில் அப்படியே தேய்ச்சி கொடுக்குறாங்க. அந்த மசாஜ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஜங்குக்கு வந்து மசாஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஜங்குக்கோட தொட்டால் போதும் டேயாங்க எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் இது போயிடும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அப்படியே போய் இன்னும் நல்லா ஜங்குக்கோட ஷோல்டரில் படுத்துக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படி சொல்கிறாங்க டேயாங்கிட்ட, எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதுக்காக நான் சுவிட்சர்லாண்ட் போகிறேன். இந்த பாட்டை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேம பிரகாஷ், ஸோ அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அவங்களோட பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி சண்டே வீடியோ போட சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நான் சண்டே வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் ரெக்கார்டிங் வந்து வெள்ளிக்கிழமையே முடிச்சிட்டேன். ஸோ அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுனால சண்டே வீடியோ போட்டிருக்கேன். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. குட்டி பையா 9th பர்த்டேவா உனக்கு, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், உங்களோட எல்லா ட்ரீம்ஸும் வந்து ட்ரூ ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எல்லோரும் அவனுக்கு விஷ் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க அந்த குட்டி பையனுக்காக. அதுக்கப்புறம் கடைசியில் விஷ் பண்ணுறேன், வீடியோ முடிய போகும்போது விஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக மட்டும் எடுத்துக்கலான்டா. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை நான் ரெக்கார்டிங் முடிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தானே என்கிட்ட சொன்னீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் கடைசியில் தான் வந்து என்னால் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. முன்னாடி வீடியோ எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டில் விஷ் பண்ணுறேன். தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் லாஸ்ட்டில் கடைசியாக விஷ் பண்ணுறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அண்ட் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் செகண்ட் ஹாப்பி பர்த்டே. அண்ட் இதுக்கப்புறம் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டியூரேஷன் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ தானே போட்டிருக்கேன் இந்த வாரம் முழுக்க. ஸோ டியூரேஷன் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 50 minutes கிட்ட போயிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு எனக்கு தோணும், ஒருவேளை நம்ம இந்த வீடியோ வந்து ஒழுங்காக கொடுக்கலையோ, அதான் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ.
பாய். ஹாப்பி சண்டே. என்ஜாய் பண்ணுங்கள் சண்டேவை. அம்மா நான் மறந்தே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரியான ஞாபகம் மறந்து டிக்கெட் அமினிஷா பேஷண்ட்டு. என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து ஹாப்பி டே. நான் இது வந்து எப்படி சொல்ல மறந்தேன். ஸோ சாரி. நான் சண்டே வீடியோ போகிறப்பறம் எனக்கு முன்னாடி தெரியுதுனால தான் நான் முன்னாடி விஷ் பண்ண முடியல. ஸோ நான் வந்து கடைசியில் விஷ் பண்ணுறேன். இது நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சி எப்படி மறந்தேன். ஹாப்பி டே. ஸோ ஹாப்பி டே. நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. ஓகேவா? அண்ட் தேங்க்யூ. பாய். நான் ஒரு ரூஸு. பை.